ஓம் சாய்ராம். அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற திருமணம் தொடர்பான ஒரு அற்புதத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வார இறுதி நாளில் காலையில் பாபா என்கிட்ட என்ன சொன்னதாக தோணுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவை சுட்டிக்காட்டி, அந்த பிரிவில் உள்ள சகோதரியின் மகளுக்கு ஒரு வரன் வரப்போவதாகவும், அதை முடிக்கிறதுக்கு என்னாலான உதவிகளை செய்யும்படி பாபா அறிவுறுத்தியதாக தோணியது. நான் யார் அந்த மதத்தில் இருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அந்த வார இறுதி நாள்ன்றனால யாருக்கும் கால் பண்ணவும் இல்ல. அந்த விஷயத்த அதுக்கப்புறம் நான் மறந்தும் போயிட்டேன். ஒரு சில நாட்களுக்கு பிறகு ட்ரெயினில் ஒரு சகோதரிய பார்த்தேன். அந்த சகோதரி பாபா குறிப்பிட்ட அந்த மதத்தை சார்ந்தவர்கள். அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க மகள்கிட்டேருந்து கால் வந்தது. எனக்கு அப்போ தான் பாபா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபேமிலி பற்றி பேசிட்டு, அவங்க பொண்ணை பற்றியும் விசாரித்தோம். அப்போ ம் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிறதா சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்ததை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க. பாப்பாவையும் பேசி சம்மதிக்க வைக்க பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வர்றது சில நேரங்கள்ல உண்மையா கூட நடக்கலாம். அதனால ஏதாவது வந்துச்சுன்னா பாருங்க மேடம் அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களையும் நான் ஒரு சில நாட்களுக்கு பார்க்கல. திரும்பவும் தற்செயலா நாங்க ஒரு ட்ரெயின்ல பார்த்தோம் அவங்கள. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு திருமணம் முடிவாயிருக்கு. ஒரு வரன் வந்தாங்க. பேசி முடிச்சிருக்கோம். ஆனா திருமண தேதி நிச்சயிக்கிறதுல தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பாபா சொன்ன மாதிரியே அந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. முடிவும் ஆகியிருக்கு. அந்த திருமணம் நல்லபடியா முடியணும்னு நான் பாபா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆரம்பத்தில பாபா ஏன் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சொல்லி இந்த நிகழ்ச்சிய சுட்டிக்காட்டினாரு. வேற எதையுமே உணர்த்தாம ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா திரும்பவும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போது, எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. ஒரு நாள் நைட்டு 9:30 மணி மாதிரி அவங்க கால் பண்ணி அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் அப்ப தான் பாபா முன்னாடி உட்காந்து படிக்கலான்னு ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில அவங்க கால் பண்ணதுனால நான் என்ன நினச்சேன்னா, அவங்க என்கிட்ட பேச கால் பண்ணல. அவங்களோட வருத்தத்தையும், கவலையும் பாபா கிட்ட சொல்லியிருக்காங்க. அத பாபா நல்ல முறையில தீர்த்து வைப்பாரு. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கும்பிட்டு விட்டேன். அதனால தான் என்னமோ பாபா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகிறத குறிப்பிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்.